Taste the Daily. மத்திய அரசின் பட்ஜெட்டில் எந்த ஒரு சிறப்பு திட்டங்களோ மானியமோ சலுகையோ இல்லாதது மிகவும் வருத்தமளிப்பதாக பிரசித்தி பெற்ற பத்தமடை பாய் நெசவு தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சலுகைகள், கடனுதவி உள்ளிட்டவை வழங்கினால் மட்டுமே இந்த தொழிலை காப்பாற்ற முடியும் எனவும் அவர்கள் கூறினர். அப்படிங்கும்போது இப்போ அளிக்கக்கூடிய இந்த மத்திய பட்ஜெட்டும் எங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இல்லை. ஏன்னா எங்களுக்கு அதில் எந்த எதுவுமே சலுகைகளை அந்த கடன் வசதிகளை காட்டாமல் செஞ்சுருக்காங்க. அது எங்களுக்கு தயவு கூர்ந்து அரசாங்கம் அதை கவனத்தில் செலுத்தி எங்களுக்கு இந்த பட்ஜெட்லேயாவது எங்களுக்கு இதை சேர்த்து இந்த பாய் தொழிலையும் கைவினை பொருள்களில் ஒன்றா சேர்த்து எங்களுக்கு ஒரு தரம் வாயை பிரித்து இது ஜிஐ புவிசார் குறியீடு எல்லாம் கிடைச்சாலும் எங்களுக்குள்ள அந்த நிதியையும் தந்தால் தான் இது மானியமாக இந்த அரசாங்கத்திலேருந்து எங்களுக்கு கடன் உதவி வழங்கினா இந்த தொழிலை இன்னும் ஊக்குவித்து இப்போ உள்ள குழந்தைகள் படிச்சுட்டு வர்ற ஜெனரேஷன் செய்கிறதுக்கு ஒரு நல்ல வழிவகுப்பாக இருக்கும். எங்களுக்கும் இதில் பட்ஜெட்டு ஒதுக்கி தந்து நிதி உதவி வழங்க தாழ்மையுடன் அரசாங்கத்தை நாங்கள் இந்த மூலமாக கேட்டுக்கிறோம். இன்றைக்கி வெளியான பட்ஜெட்டில் சிறு குறு தொழில், இதுவும் கைத்தொழில், இதுக்கு பட்ஜெட் ஒதுக்காது எங்களுக்கு ரொம்ப மன வேதனை அளிக்குது. அதனால் இது கவர்மெண்ட் பார்த்து கவனத்துக்கு கொண்டு வரணும். அடைஞ்சிக்கிட்டு வருது. அதனால் ஒரு குழு மாதிரி அமைச்சு எங்கள் தொழிலை ஊக்கப்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் இது முன்னிலையில் கொண்டு வரணும்னு நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம். இந்த பட்ஜெட்டில் இப்படி செஞ்சது நாங்கள் தொழிலாளர்கள் எல்லாம் ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்கோம். அதனால் எங்களுக்கு இந்த தொழில் நலிவடையாமல் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட்டும் முன்னுக்கு எங்களுக்கு இதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்து இந்த தொழிலை மேலும் மேலும் வளர செய்யணும்னு நாங்கள் கவர்மெண்ட்டை கேட்டுக்கிட்டோம்.